Morning, Thursday morning breakfast. Dosa, வேர்க்கடலை சட்னி, இட்லி பொடி, சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். மை ஃபேவரட் வேர்க்கடலை சட்னி. இந்தியா வந்தாலே வேர்க்கடலை சட்னி தான் நிறைய சாப்பிடுவேன். நான் எங்கள் ஊரில் நல்லா இருக்கும் அந்த வேர்க்கடலை நெய்யை போட்டு வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி ஒரு தோடு, இட்லி பொடியில் ஒரு தோடு, நெய் கருப்பு இருக்குது. நல்லா தர தொட்டு சாப்பிடணும் வேர்க்கடலை சட்னி. எக்ஸலண்ட் டேஸ்ட். நன்றி என்னோட அன்னைக்கு இது மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுக்கு. வேறு என்ன வேணும்? நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை. ஒரு சின்ன தகவல், டெய்லி காலையில் நான் பார்க்குறேன் க்ளீன் பண்ணுறவங்க வந்து அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. நைட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறாங்க, காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, ½ அன் ஹவரில் மறுபடியும் குப்பையை கொட்டிடுவீங்க. ரோட்லலாம் பார்க்குறேன். உடனே வடக்கத்தியா, தெற்கத்தியா, நார்த்தத்தியான்னு யாருமே வடக்கத்தியா இல்லை, நம்ம தான் இருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து செட்டில் ஆனவங்க தான். வீட்டுக்குள்ளே நல்லா வச்சுக்கணும், வெளியில் குப்பை ஆக்கணும். அதுவும் பக்கத்து வீட்டு, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஓப்பன் லேண்ட் இருக்குது. ரொம்ப வருஷமாக சிட்டியில் அவ்வளோ பெரிய லேண்ட் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக ரீசைக்கிளிங் பண்ணுற குப்பை ஆடு மாதிரி இருக்குது. பேப்பர் நாஸ்தியானது, அவங்களுக்கு அது டிசீஸ் வருன்றதே அவங்களுக்கு புரியல. அந்த கொசு வரும், அதனால் நிறைய டிசீஸ் வருன்றது அந்த அளவு கூட நம்ம மக்களுக்கு ஒன்றே போர்க்குழி தூக்கிடுவாங்க. இவருக்கு என்ன தெரியும் வெளிநாட்டில் இருந்தது. அப்படி இல்லை, ஒரு காலத்தில் அப்படி இல்லை. நம்ம ஊர் நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருந்தது. இன்றைக்கி குப்பை மாதிரி ஆகிடுச்சு. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணுவாங்க மக்களும், அந்த வேலை செய்கிறவங்க க்ளீன் பண்ணினே தான் இருக்காங்க. நம்ம குப்பை போட்டுனே தான் இருக்கும். நம்மளாம் ஒரு குப்பையை எடுத்து அங்கே போடணும். காலையில் வந்து கலெக்ட் பண்ணாங்க, அவங்களே கொடுக்கணும். மக்களுக்கு எண்ணங்கள் வந்து தாவானும் அப்புறம் செத்தா பரவாயில்ல. என் வீட்டு எதுக்கே கால் பார்க் பண்ணிடலாம். ஒரு டிசேபிள் இருக்காங்களே, கால் பார்க்கில் வரக்கூடாது, அவங்க போகிறதுக்கு அது கஷ்டமாக இருக்குமே. அவ்வளோதான் அவங்களுக்கு எண்ணங்கள். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ணுவோம், அதுதான் அறுவடை பண்ணுவாங்க. யாரையும் சபிக்கிறதுக்கு நான் வரல இந்த உலகத்தில். உடனே எல்லாம் உனக்கு என்ன தெரியும், பட்டம் தான் தெரியும். வெளியே மனிதர்களுக்குள்ள தானாக மாறினா தான் எல்லாம் மாறும். இதை மாறவே மாறாது. அது எனக்கே ஒரு பனிஷ்மெண்ட் ஆகிட்டு நல்லா உண்டு. அப்போ அதோட வழி தெரியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. முடிஞ்சாலும் உதவியாக இல்லைன்னா கூட உபத்திரமாக இல்லாமல் இருக்கிறது பெரிய நன்றி.